இந்த மீன் நம்ம தமிழ்நாட்டையே அழிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கொடிய மீன். இந்த மீனை நம்ம அரசாங்கமே தடை பண்ணியிருக்கு. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புல பலதரப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம தமிழ்நாட்டோட பல நீர்நிலைகள் முழுக்க இந்த மீன் தான் இப்போ ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த மீனோட இன்னொரு பெரிய பிரச்சனை, இது உள்ளூர் மீன் ஒன்றத்தோட இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு இனிமேல் நம்மளால் எப்போதும் மாற்றவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிருச்சு. அது என்ன? ஏன் இந்த மீன் அவ்வளோ ஆபத்தானது? இதை சாப்பிட்டா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? ஏன் இதை அரசாங்கமே தடை பண்ணுச்சு? தெரிஞ்சு போவாங்க. இது நம்ம ஊரை சேர்ந்த மீன் கிடையாது. இது ஆப்பிரிக்காவை சேர்ந்த மீன். இதோட பேரே ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் தான், ஆப்பிரிக்க கெளுத்தி மீன். இதை எங்கள் ஊர் பக்கம்லாம் மயில மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் இதுக்கு என்ன பேர் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு மீனை பற்றி பேசியிருந்தேன். அந்த மீனுக்கு டேங்க் கிளீனர் பேர். அந்த மீனை பற்றி பேசியிருக்கும் போது நிறைய பேர் வந்து அதை மீச கெளுத்தி தான், ஆப்பிரிக்க கெளுத்தி மீன் தான் அப்படின்னு சொல்லி கமெண்டில் பண்ணியிருந்தீங்க. சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தீங்க. அது வேறு, இது வேறு. டேங்க் கிளீனர்ன்ற அந்த மீன் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. இந்த கேட்ஃபிஷ், இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் ஆப்பிரிக்கா கண்டத்தை தாயகமாக கொண்டது. ஆனால் ரெண்டுமே நம்ம நாட்டுக்கு ஆக்கிரமிப்பு உயிரினம் தான், இன்வெசிவ் ஸ்பீசிஸ் தான். இது ஆப்பிரிக்காலேருந்து 1980களில் மீன் வளர்ப்புக்காக உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யப்படுது. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த மீனோட சில உடலியல் திறன்கள் தான். இதால் ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நீரில் கூட வாழ முடியும். கழிவு நீர்லையும் மற்ற மீன்களை விட இதால் ரொம்ப சுலபமாக வாழ முடியும். நிலத்தில், அதாவது ரொம்ப சேராக, அந்த அளவுக்கு தண்ணியே இல்லாத வெறும் சேறு மட்டும் தான் இருக்குன்னா அங்கேயுமே இதால் உயிர் பிழைச்சி வாழ முடியும். அதை விட முக்கியமாக இது ரொம்ப வேகமாக வளர்ந்துடும். அதோட ரொம்ப அசுத்தமான கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச மோசமான தண்ணியில் கூட இது உயிர் வாழும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், மற்ற மீன்களை விட இது ரொம்ப வேகமாக வளர்ந்துடும். அதிவேக வளர்ச்சியை கொண்டிருக்கு. ரொம்ப சீக்கிரத்திலேயே 5 கிலோ 6 கிலோலாம் சாதாரணமாக எட்டிடும். இந்த காரணங்களுக்காக தான் மீனை குட்டையில் வச்சு குளத்தில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் லாபம் கிடைக்கணுன்ற நோக்கத்தோட உலகம் முழுக்க இந்த மீன் ஏற்றுமதி பண்ணப்படுது. 1990களில் நம்ம இந்தியாவுக்குள்ள சட்டப்பூர்வமான அனுமதி, அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாமல் இந்த மீன் நுழையுது. இது பங்களாதேஷ்லேருந்து அப்படியே அசாம் வந்து ஆந்திராலேருந்து தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து சேருது. இந்த மீனோட உயிர் பிழைக்கிற திறனும் ரொம்ப அதிகம். தண்ணீரே இல்லாமல், இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணியே தேவைப்படாமல் ரொம்ப சுலபமாக இதால் நகர்ந்து போயிட முடியும். ரொம்ப நேரத்துக்கு தண்ணி இல்லாமல் இதால் வாழ முடியும். இதில் ஒரு மீன் 4 லட்சம் முட்டைகள் வரைக்கும் இடுமா. முட்டைகள் வெறும் 10 நாளில் பொறிச்சு வெளியில் வந்து அந்த குஞ்சுகளும் 3 வாரங்களில் விற்பனைக்கு தயாராகிற அளவுக்கு பெருசாக வளர்ந்துடும். ஆரம்பத்தில் இது தனியாரோட வளர்ப்பு குளங்களில் மட்டுமே உலகம் முழுக்க வளர்க்கப்பட்டாலும் மழை நேரத்தில், வெள்ள நேரத்திலலாம் அங்கேருந்து தண்ணி வழியாக அப்படியே தப்பிச்சு எங்கெங்கெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோ அங்கே எல்லா நாடுகள்லையுமே அந்த ஊரோட, அந்த நாட்டோட நீர்நிலைகள் முழுக்க பல்கி பெருகிருச்சு. இதால் அசுத்தமான நீர்லையும் ரொம்ப சுலபமாக வாழ முடியுன்றதுனால அந்த அசுத்தமான நீரில் உள்ள மோசமான பொருட்கள் எல்லாத்தையும் இதோட உடம்புக்குள்ளே அப்படியே கிரகிச்சு தக்க வச்சுக்குது. குறிப்பாக இந்த நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல்ஸை, உலோகங்களை இதோட உடம்புல அதிகப்படியாக தக்க வச்சுக்குது. குறிப்பாக ஈயம், காட்மியம், பாதரசம், துத்தநாகம், குரோமியம், கோபால்ட்டு, நிக்கல், இரும்பு இந்த மாதிரியான உலோகங்கள்லாம் இந்த எரிமலை வெடிப்பு மாதிரியான நிகழ்வுகளில், இன்னும் நிறைய இயற்கை நிகழ்வுகள்லாம் அங்கேருந்து அப்படியே மேலே வந்து பூமியோட மேற்பரப்பில் நிரம்பி இருக்கும். இந்த மீனோட திசுக்களை கட் பண்ணி அதை ஆய்வகத்தில் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய அளவுக்கு மீறி நிறைய உலோகங்கள் இதுக்குள்ளே தேக்கி வச்சிருக்கு, அந்த திசுக்களில் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த மீனை நாம் அப்படியே சாப்பிடும்போது அந்த உலோகங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் நமக்கு பலதரப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உலோகங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அலர்ஜி, தோல் பிரச்சனை, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னும் இதை தொடர்ச்சியாக அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது புற்றுநோய் வரைக்கும் ஏற்படுத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ரிசர்ச் பேப்பர்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இதனால் இந்தியாவில் 2000ஆம் ஆண்டு இந்த மீனை வளர்க்க, விற்க மத்திய அரசு தடை விதிக்கிறாங்க. மாநில அரசுலையும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுக்க இந்த மீனை வளர்க்க விற்க தடை. ஒருவேளை வளர்க்குறாங்க, விற்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா 6 மாதங்கள்லேருந்து 6 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மீனோட அளவு பார்த்தீங்களா? நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண விரால் மீனே இந்த அளவுக்கு தான் இருக்கும். இது ரொம்ப குட்டி மீன் தான். இது இன்னும் பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் 3 வாரங்களில் விற்பனைக்கு போகிற அளவுக்கு கிலோ கணக்கில் வளர்ந்துடும் அப்படின்றதுனாலையும் இதோட வாயை பாருங்கள், நல்ல அகலமான வாய், இவ்வளோ பெருசு வாய் இருக்குது. அதனால் நம்ம ஊர் மீன்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பெருசாக வளராது, சின்ன சின்ன மீன்கள். இது முட்டையிடுற அளவு ரொம்ப அதிகம். அதனால் நம்ம ஊர் நீர்நிலைகள் முழுக்க இதோட முட்டைகள்லேருந்து வெளில வர குஞ்சுகள் அதிகப்படியாக பெருகிறது. நம்ம ஊர் மீன்களை அதுங்க அதிகமாக சாப்பிடுது. நம்ம ஊர் மீன்கள் ஈடுற முட்டைகளையும் அதோட குஞ்சுகளையும் மற்ற பெரிய மீன்களையும் கூட இதுங்க அதிகமாக தொடர்ச்சியாக சாப்பிட்ருது. அதனால நம்ம ஊர் மீன்கள், பல மீன்கள் இப்போ கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடுச்சு. நம்ம ஊரில் குளத்துல, குட்டையில், ஆற்றுலலாம் முன்னெல்லாம் குறவை, சென்னை, கெளுத்தி, அப்புறம் விரா மீன், இந்த மாதிரி நிறைய மீன்கள், உழுவ மீன், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தூண்டி போட்டாலே இந்த மாதிரி மீன்கள் தான் மாட்டும். ஆனால் இப்போல்லாம் தூண்டி போட்டாலே இந்த மீன், இல்லைன்னா சிலேபி, இல்லைன்னா அந்த டேங்க் கிளீனரு, இந்த மாதிரி மீன்கள் தான் அதிகமாக இருக்குது. தூண்டி போட்டாலும் சரி, வலை போட்டாலும்
போட்டாலும் சரி இந்த மீன்கள் தான் அதிகமாக மாட்டுது. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் அந்த குளத்துல குட்டையில் மீன் பிடிச்சவங்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும், இப்போ நம்ம ஊர் மீன்களில் எவ்வளவு மீனை பார்க்குறதே அரிதாக போச்சு அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். நானும் அப்படி சின்ன வயசில் குளத்துல குட்டையெல்லாம் மீன் பிடிச்ச வந்தான்றதுனால என்னால் அதை ரொம்ப கண்கூடாவே பார்க்க முடியுது, உணர முடியுது. இந்த மாதிரியான மீன்களால் நம்ம நீர்நிலைகளில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்றத. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த மீன் மாதிரியே பங்களாதேஷில் அந்த நாட்டை தாயமாக கொண்ட ஒரு கேட்ஃபிஷ் இருக்குது, ஒரு கெளுத்தி மீன் இருக்குது. அந்த மீனுக்கு சயின்டிஃபிக் நேம் கிளாரியஸ் பேட்ரக்கஸ், அதை வாக்கிங் கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனுக்கு சயின்டிஃபிக் நேம் கிளாரியஸ் கேரிபினஸ். இந்த மீனை நம்ம ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ்னு சொல்லுவோம். இந்த மீன் பங்களாதேஷ்லையுமே அதிகமாக பெருகி போனதுனால 2014 நம்ம நாடு மாதிரியே பங்களாதேஷும் இந்த மீனை வளர்க்குறதுக்கு விற்கிறதுக்கு தடை விதிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. என்னன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷும் அந்த வாக்கிங் கேட்ஃபிஷும் அவங்க நாட்டோட உள்ளூர் மீனும் பார்க்கறதுக்கு அளவில் ஓரளவுக்கு ஒத்து போகிறதுனால இந்த மீனோட அந்த மீன் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டிருக்கு. இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு நிறைய உயிரினங்களை உருவாக்கியிருக்கு. அப்படியே அந்த உள்ளூர் மீன்களை எடுத்து நான் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அந்த உள்ளூர் மீன்கள் அந்த வாக்கிங் கேட்ஃபிஷுக்கு இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷோட ஜீன் நிறைய இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்படின்னா இதை வந்து ஜெனட்டிக்கல் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளூர் மீனோட ஜீனையே அது டோட்டலாக மாற்றிருச்சு. இப்போ அங்கே இருக்கிறது அந்த உள்ளூர் மீன்களை விட அதிகமாக இந்த கேட்ஃபிஷும் அந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக இயற்கையான முறையில் மாடிஃபை ஆகியிருக்கிற அந்த மீன்களும் தான். இது ரிவர்ஸே பண்ண முடியாத, நம்மளால் சரி பண்ணவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அங்கே ஜெனட்டிக்கல் எரோஷன் அங்கே நடந்துருச்சு அப்படின்றனால இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச காலம் அப்படியே போணுச்சுன்னா இந்த மாதிரியான மீன்களே மறுபடியும் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாமே இந்த மாதிரியான புது ஜீன் கொண்ட ஒரு மீனாக தான் இருக்குமே தவிர ஏற்கனவே அங்கே இருந்த வாக்கிங் கேட்ஃபிஷோட இனம் முற்றிலுமாக அங்கே அழிஞ்சு போயிடும். நம்ம ஊர் கெளுத்தி மீன் இந்த அளவுக்குலாம் பெருசாக வளராது. நம்ம ஊர் கெளுத்தி மீன் அளவுலையும் ரொம்ப சின்னது தான். அதோட மேலே கருப்பு வெள்ளையில் கோடுகள் இருக்கும். இந்த மீனை பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் புள்ளியாக இருக்குது, பார்த்தீங்களா, புள்ளியாக இருக்கும். மேலே ஃபுல்லாக கருப்பாகவும் அடியில் பார்த்தா நல்ல வெள்ளை நிறத்துலையும் இருக்கும். அளவுலையும் ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான் இதை பார்த்தோன்னே வித்தியாசம் தெரிஞ்சிடும். அந்த நம்ம ஊர் கெளுத்தி மீன் உட்பட நான் ஏற்கனவே சொன்ன நம்ம ஊரை சேர்ந்த பல மீன்கள் இப்போ அழிவோட விளிம்பில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கவே முடியல அப்படின்ற நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த ஆப்பிரிக்க கெளுத்தி மீன், தென் அமெரிக்க டேங்க் கிளீனர், சிலேபி, அதுவும் ஆப்பிரிக்காவை சேர்ந்தது தான். இந்த மாதிரியான அந்நிய உயிரினங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல உயிரினங்கள், மீனில் மட்டும் இல்லை இன்னும் பல உயிரினங்கள் நம்ம ஊர் முழுக்க தாவரங்களில், மரங்களில், அப்புறம் இன்னும் மற்ற உயிரினங்கள்னு மற்ற வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட உயிரினங்கள் நம்ம நாடு முழுக்க பெருகி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்றதே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாடு முழுக்க இது பல்கி பெருகிருச்சு. ஆனால் இப்போ நம்ம இதை சரி பண்ணாமல் விட்டோம்னா எதிர்காலத்தில் நம்ம தலைமுறையோட வாழ்க்கையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக போய் முடிஞ்சிடும். இதுங்க அதிகமாக பெருகிறது மூலமாக நம்ம நாட்டு உள்ளூர் உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போகிறது மூலமாக இயற்கை சமநிலையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு உணவு சங்கிலி கெட்டு போய் அது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையுமே பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிறோம். அது நடக்காமல் இருக்கணும்னா நம்ம இப்போவே உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதை விட முக்கியமாக ஏற்கனவே உள்ளே இருக்கிற இந்த உயிரினங்களாலேயே இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமேலும் புதுசாக நிறைய உயிரினங்களை உள்ளே வராமல் கண்டிப்பாக தடுத்தே ஆகணும். அதுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம நாட்டு உயிரினங்களை உயிரோட ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் வெளிநாட்டு உயிரினங்களை உயிரோட இங்கே இறக்குமதி பண்ணுறதுக்குமான தடை சட்டம் எப்போ கொண்டு வரப்படுதோ அப்போ தான் இதுக்கப்புறமாவது புதிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹரச்சன் தான்.